Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் தேர்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டு லெசன் வைஸ் ரிவிஷன் கேட்டிருந்தீங்க, இன்க்ளூடிங் 1 மார்க். ஸோ அது பார்க்கலாம். யூனிட் 8 ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் இன் இந்தியா த்ரூ த ஏஜஸ் இல்லைங்களா. ஸோ இந்த லெசனில் நம்ம ஃபஸ்ட்டு 1 மார்க் பார்த்துடலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். 1 மார்க் நீங்கள் தரோவாக இருக்கணும். இப்போ இந்த லெசன் 1 மார்க் படிச்சிங்கன்னா அதுக்கடுத்து இதை டெய்லி ரிப்பீட்டடாக எழுதி பார்க்கணும். ஸோ 1 மார்க் வந்து உங்களோட ஃபிங்கர் டிப்பில் இருக்கிற மாதிரி, அந்த கொஸ்டினை பார்த்தாலே உங்களுக்கு ஆன்சர் வந்து டக்குன்னு வரணும். அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா சூப்பர்பாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா. டேஷ் சொசைட்டி இஸ் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் வித் அடிஷன்ஸ், அசிமிலேஷன்ஸ் அண்ட் ஒமிஷன்ஸ் ஃப்ரம் வித்தின் அண்ட் அவுட்சைட். ஸோ எந்த சொசைட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக எப்போவுமே வந்து மாறிக்கிட்டே இருக்குது, அதாவது சில இது வந்து ஆட் ஆகுது, சிலது வந்து மாறுது, இந்த மாதிரி ஒரு சிலது வந்து நம்ம எலிமினேஷனும் பண்ணுறோம், ஒமிஷன் இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஸோ வித்தின், இன்சைட் அண்ட் அவுட் சைட் எந்த மாதிரி சொசைட்டி அப்படின்னா ஹியூமன் சொசைட்டி தான் வந்து அந்த சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அடிஷன்ஸ், அசிமிலேஷன்ஸ், ஒமிஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஹியூமன் சொசைட்டியில் தான். ஸோ டேஷ் சொசைட்டி, ஹியூமன் சொசைட்டி, இது கீ பாயிண்ட். த ஃபர்ஸ்ட் விமென் டாக்டர் இன் இந்தியா வாஸ், ஃபர்ஸ்ட் இந்தியாவில் அந்த பெண் மருத்துவர் யார் அப்படின்னா முத்துலக்ஷ்மி அம்மையார். ஸோ ஃபர்ஸ்ட் விமென் டாக்டர் யாருன்னா முத்துலக்ஷ்மி அம்மையார். தேர்ட் ஒன், த ப்ராக்டிஸ் ஆஃப் சதி வாஸ் அபாலிஷ்ட் இன் 1829. சதி அப்படின்றது அந்த ப்ராக்டிஸ் ஆஃப் சதி, அது எப்போ வந்து அந்த சதின்ற நடைமுறையில் இருந்தது இல்லையா, அதை வந்து எப்போ வந்து அபாலிஷ் பண்ணாங்க, ஒழிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1829. ஃபோர்த் ஒன், பிஎம் மலபாரி வாசிய, அவர் யார்? பிஎம் மலபாரின்றது யாருன்னா வந்து ஜேர்னலிஸ்ட், ஒரு பத்திரிகையாளர். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் ஆர் வேர் த ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ், எது வந்து ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ், அதாவது சீர்திருத்த இயக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் அப்படின்னா பிரம்ம சமாஜும் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸில் ஒன்று, பிரார்த்தனா சமாஜ், ஆரிய சமாஜ். ஸோ ஆல் தி அபவ். ஓகேங்களா. அடுத்தது, பெத்யூன் ஸ்கூல் வாஸ் ஃபவுண்டட் இன் டேஷ் பை ஜேஇடி பெத்யூன். எந்த இயரில் வந்து பெத்யூன் ஸ்கூல் வந்து ஜேஇடி பெத்யூன் அப்படின்றவரால் ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1849. அதுக்கடுத்து 7th ஒன், விச் கமிஷன் ரெக்கமெண்டட் டு ஸ்டார்ட் பிரைமரி ஸ்கூல்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் இன் 1882. 1882ல் வந்து பிரைமரி ஸ்கூல்ஸ், அதாவது சிறுவர்களுக்கான அந்த பிரைமரி ஸ்கூல்னா என்ன, ஆரம்ப பள்ளி, எந்த ஆணையம் வந்து எந்த கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஹண்டர் கமிஷன். விச் கமிஷன் இஸ் ரெக்கமெண்டட் டு ஸ்டார்ட் பிரைமரி ஸ்கூலில் வந்து எந்த கமிஷன்னா ஹண்டர் கமிஷன். சாரதாஸ் சைல்ட் மேரேஜ் பில் ஃபிக்ஸிங் த மினிமம் மேரேஜபிள் ஏஜ் ஃபார் கேர்ள்ஸ் அட் 14. ஸோ சாரதா குழந்தை திருமண அந்த சிறுமி, அதாவது கேர்ள்ஸ்க்கு வந்து மினிமம் ஏஜ் என்ன அப்படின்னா மேரேஜபிள் ஏஜ்னா 14 இயர்ஸ். சரிங்களா. இதுதான் வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர். எந்த சொசைட்டி மாறிக்கிட்டே இருக்கும்? ஹியூமன் சொசைட்டி. அடுத்து ஃபர்ஸ்ட் விமன் டாக்டர் யார்? முத்துலக்ஷ்மி அம்மையார். ப்ராக்டிஸ் ஆஃப் சதி அபாலிஷ் பண்ணது எப்போனா 1829. பிஎம் மலபாரி அப்படின்றவர் ஜேர்னலிஸ்ட். ஸோ எதெல்லாம் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ்னா பிரம்ம சமாஜ், பிரார்த்தனா சமாஜ், ஆரிய சமாஜ், ஆல் தி அபவ் வரும். அடுத்து பெத்யூன் ஸ்கூல் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1849. சதி அபாலிஷ் பண்ணது 1829. ஸோ 49 போட்டால் இந்த பெத்யூன் ஸ்கூல் ஃபவுண்டேஷன். அடுத்தது, எந்த கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க பிரைமரி ஸ்கூல்ஸ் வந்து கேர்ள்ஸ்க்கு அப்படின்னா ஹண்டர் கமிஷன் தான் பிரைமரி ஸ்கூல், கேர்ள்ஸ்க்கு பிரைமரி ஸ்கூல்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி. அடுத்து சாரதா சைல்ட் மேரேஜ் பில், அந்த மேரேஜபிள் ஏஜ் எப்போனா 14 இயர்ஸ். இந்த மாதிரி கீ பாயிண்ட் வச்சு நம்ம சூஸ் த கரெக்ட் ஆன்சர் முடிச்சிட்டோம். அடுத்து fill in the blanks பார்க்கலாம். டேஷ் சொசைட்டி வாஸ் செட் அப் பை த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இன் 1819. 1819ல் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்து எந்த சொசைட்டி, அதாவது எந்த குழுவால் அமைக்கப்பட்டது அப்படின்னா கல்கத்தா ஃபீமேல் ஜுவினைல். ஓகே, கல்கத்தா ஃபீமேல் ஜுவினைல் தான் 1819ல் வந்து கிறிஸ்டியன் மிஷனரியால் அந்த குழுவால் அமைக்கப்பட்டது. எந்த சொசைட்டி அமைக்கப்பட்டதுன்னா கல்கத்தா ஃபீமேல் ஜுவினைல் சொசைட்டி வாஸ் செட் அப் பை த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இன் 1819ல் இவங்களால் அமைக்கப்பட்ட சொசைட்டி எதுனா கல்கத்தா ஃபீமேல் ஜுவினைல். தென் டேஷ் ஆஃப் சிவகங்கா ஃபாட் பிரேவ்லி அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். ஸோ சிவகங்கையை சேர்ந்தவர் யார் அப்படின்னா, அதாவது பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து ரொம்ப வீரமாக பிரேவாக வந்து எதிர்த்து போராடினவங்க யார் அப்படின்னா வேலு நாச்சியார் அவர்கள்.
சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி வாஸ் ஸ்டார்டட் பை. ஸோ இந்த சர்வன்ஸ் இருக்காங்களே இந்தியன் சொசைட்டியோட சர்வன்ஸ் வந்து யார் சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி யாரால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுன்னா கோபால கிருஷ்ண கோகலே அவர்களால் சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. டேஷ் வாஸ் த ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சோஷியல் ரீஃபார்மர் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடை சேர்ந்த ஒரு நல்ல சமூக சீர்திருத்தவாதின்னு சொல்லலாம் இல்லையா, அதுதான் ரீஃபார்மர். கிரேட் சோஷியல் ரீஃபார்மர் யார்னா பெரியார், EVR. அடுத்து கந்துகுரி வீரசலிங்கம் published a journal called விவேகவர்தினி. அவர் பப்ளிஷ் பண்ண அந்த பத்திரிகை ஜேர்னல் பேர் என்னன்னா விவேகவர்தினி. கந்துக்கூரி வீரேசலிங்கம் அவங்க வெளியிட்ட ஜேர்னல் பேர் விவேகவர்தினி. சரிங்களா? ஸோ என்ன சொசைட்டி கிறிஸ்டியன் மிஷனரிஸால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுன்னா கல்கத்தா ஃபீமேல் ஜுவினைல். அடுத்து சிவகங்கை சேர்ந்தவங்க யார் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக போர் புரிஞ்சாங்க? வேலு நாச்சியார். சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டியை யார் ஸ்டார்ட் பண்ணாங்க? கோபால கிருஷ்ண கோகலே. நெக்ஸ்ட் கிரேட்டஸ்ட் சோஷியல் ரீஃபார்மர் தமிழ்நாடை சேர்ந்தவர் என்னும் பெரியார். அடுத்து கந்துக்குரி வீரேசலிங்கம் பப்ளிஷ்ட ஜேர்னல் பேர் என்ன? விவேகவர்தினி. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். தியோசபிக்கல் சொசைட்டி ஆனி பெசன்ட். அதை யார் ஸ்டார்ட் பண்ணாங்க? தியோசபிக்கல் சொசைட்டி ஆனி பெசன்ட். அடுத்து சாரதா சதான் ராமாபாய் பண்டித ராமாபாய். நெக்ஸ்ட் ஊட்ஸ் டிஸ்பேட்ச் 1854. இந்த இயர் 1854. நிக்கோலோ கான்டி அவர் யாருன்னா இட்டாலியன் டிராவலர். டவுரி அப்படின்றது என்னது? ஒரு சோஷியல் ஈவில். டவுரின்றது என்னது? ஒரு சமூக அந்த தீமை இல்லையா, ஈவில். டவுரி டவுரி வாங்கிறது, வரதட்சணை வாங்கிறது. தியோசபிக்கல் சொசைட்டி யாரு? ஆனி பெசன்ட். சாரதா சதான் பண்டித ராமாபாய். உட்ஸ் டிஸ்பேட்ச் எந்த இயர்? 1854. நிக்கோலோ கான்டின்றவர் இட்டாலியன் டிராவலர். டவுரி ஒரு சோஷியல் ஈவில். சரிங்களா? அடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா விமென் வேர் ஹானர்ட் இன் ரிக்வேதிக் பீரியட். அந்த ரிக்வேத காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ஹானர் பண்ணப்பட்டாங்க, கௌரவிக்கப்பட்டாங்க. ட்ரூ. தேவதாசி சிஸ்டம் வாஸ் அ சோஷியல் ஈவில். தேவதாசி முறைன்றது ஒரு சோஷியல் ஈவில், ஒரு சமூகத்தில் நடந்த தீமையில் ஒன்று. ஆமாம், ட்ரூ. ராஜாராம் மோகன் ராய் வாஸ் த பயனியர் ஆஃப் இந்தியன் சோஷியல் ரீஃபார்ம் மூமெண்ட். ஸோ இந்தியா அந்த சோஷியல் ரீஃபார்ம் மூமெண்ட்டில் வந்து முன்னோடி, அதாவது பயனியர்ன்றது இவர் தான் முன்னோடி. ஃபர்ஸ்ட் ராஜாராம் மோகன் ராய்ன்றவர் தான் இந்த சோஷியல் ரீஃபார்ம் மூமெண்ட்டுக்கே வந்து முன்னோடி அப்படின்றாங்க. ட்ரூ. Next, fourth one. Reservation of 23% to women envisaged an improvement in the socio-political status of women. ஸோ பெண்களுக்கான அந்த 23% ரிசர்வேஷன் எதுக்குன்னா வந்து அவங்களுடைய பெண்களோட சோஷியோ பொலிட்டிக்கல் அந்த நிலையை வந்து மேம்படுத்துறதுக்காக, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஏன்னா நாட் 23%, 33%. சரிங்களா? அடுத்தது த ஏஜ் ஆஃப் மேரேஜ் வாஸ் raised for boys and girls by the Sharda Act of 1930. ஸோ மேரேஜோட அதாவது பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்குமான அந்த மேரேஜ் ஏஜை வந்து உயர்த்தினாங்க ஷாரதா ஆக்ட் மூலியமாக அப்படின்றாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட் பேர் பார்த்தீங்கன்னா விமென்ஸ் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் DK காவ். இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ விமென்ஸ் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் DK காவ் தான் இதுக்கு கரெக்ட் பேர். ஏன்னா வந்து ஜஸ்டிஸ் ரானடேன்னு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு ஆரிய சமாஜ்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, அவங்க வந்து அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் விமெனில் வந்து அவங்க பாடுபட்டாங்க. இங்கே பாருங்கள், மூமெண்ட் ஃபார் த அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் விமென். யார்? MG ரானடேவும் BM மலபாரி, அவங்க ரெண்டு பேருமே. ஸோ அடுத்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட்னு 1855 கொடுத்துருக்காங்க. இது தப்பு. 1856 தான் கரெக்டான இயர். அடுத்து ராணி லக்ஷ்மிபாய் ஆஃப் ஜான்சி, உங்களுக்கே தெரியும், பட் இங்கே டெல்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எது கரெக்ட் பேர்? விமென்ஸ் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் DK காவ். அடுத்தது செகண்ட் ஒன். ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். சைல்டு மேரேஜ், சதி, தேவதாசி சிஸ்டம், விடோ ரீமேரேஜ். இப்போது சைல்டு மேரேஜும் அடுத்து சதி, தேவதாசி சிஸ்டம் இது எல்லாமே சோஷியல் ஈவில். அதில் வந்து மாற்றுறதுக்காக ஒன்று தான் வந்து விடோ ரீமேரேஜ். அது ஒரு மாற்றம் இல்லையா? ஸோ இது வந்து ஆட் ஒன். அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். பேகம் அஸ்ரத் மஹால், ராணி லக்ஷ்மிபாய் லெட் அண்ட் ஆர்ம்டு ரிவால்ட் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். அதாவது பேகம் அஸ்ரத் மஹாலும் வந்து அடுத்து ராணி லக்ஷ்மிபாய் அவங்க ரெண்டு பேருமே வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து ஆயுதம் ஏந்தி அந்த ரிவால்ட்டில் வந்து கிளர்ச்சியில் இது வந்து ஃபேஸ் பண்ணாங்க. அடுத்து வேலுநாச்சியார் ஆஃப் சிவகங்கா, இது கரெக்டாக? சிவகங்கா தமிழ்நாடு ஃபாட் பிரேவ்லி அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். இது ஆல்ரெடி நம்ம ஃபில் இன் த பிளாங்க்ஸ்லேயே பார்த்தோம். சிவகங்கையை சேர்ந்தவங்க யார்
யார் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து பிரேவாக ஃபாட் பண்ணாங்க, வீரமாக வந்து போர் புரிஞ்சாங்க அப்படின்னா வேலு நாச்சியார்னு படித்தோம்ல, இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ 1 and 2 ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட்டு ராஜாராம் மோகன் ராய் இஸ் மோஸ்ட் ரிமெம்பர்ட் பை ஆல் இண்டியன்ஸ். நம்ம இந்தியர்களால் ரொம்பவும் நினைவில் வச்சுக்கக்கூடியவர் யார்? ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். ஹீ வைப்ட் அவுட் த ஈவில் ப்ராக்டிஸ் ஆஃப் சதி ஃப்ரம் த இந்தியன் சொசைட்டி. இந்திய சமுதாயத்தில் இருக்கிற அந்த சதின்ற ஒரு சோஷியல் ஈவில் வந்து ஒழிக்கப்பட்டது யாருன்னா அவரால் ஒழிக்கப்பட்டதுன்றதுனால அவரை வந்து நல்லா நம்ம ரிமெம்பர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஏ இஸ் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. ஸோ அவரால் தான் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு அந்த சதின்ற ப்ராக்டிஸே இப்போ சொசைட்டியில் இல்லாமல் இருக்குது. ஸோ ராஜாராம் மோகன் ராய் இஸ் மோஸ்ட் ரிமெம்பர்ட் பை ஆல் இண்டியன்ஸ். இது ரீசன். இது ஸோ ரீசன் எக்ஸ்பிளைன்ஸ் அசர்ஷன். ஏ இஸ் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. புரியுதுங்களா? ஸோ 1 மார்க் ஓவர். இப்போ பாருங்கள், உங்களோட ரஃப் நோட் புக் இல்லைனா ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எந்த சொசைட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக சேஞ்சிங் வித் அடிஷன்ஸ் அசிமிலேஷன் அண்ட் ஒமிஷன்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் விமென் டாக்டர் இன் இந்தியா யார்? அடுத்தது த ப்ராக்டிஸ் ஆஃப் சதி இன் த இயர். தென் பிஎம் மலபாரி அப்படின்றவங்க யார்? தென் எந்த ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ்னா பிரம்ம சமாஜ், பிரார்த்தனா சமாஜ், ஆரிய சமாஜ், ஆல் தி அபவுட். என்ன ஆன்சரோ நீங்கள் அதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெத்யூன் ஸ்கூல் வந்து எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க? 2 இயர் கம்பேர் பண்ணோம் நம்ம. ஓகே, 1829 அண்ட் தென் 1849. ஸோ எதுன்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக எழுதிக்கோங்க. எந்த கமிஷன் ரெக்கமெண்டட் டு ஸ்டார்ட் பிரைமரி ஸ்கூல்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் இன் 1882? அடுத்து சாரதாஸ் சைல்ட் மேரேஜ் பில் ஃபிக்ஸிங் த மினிமம் மேரேஜபிள் ஏஜ் ஃபார் கேர்ள்ஸ் அட் இந்த இயர். ஓகே, எத்தனை இயர்ஸ்ன்ற மாதிரி. அடுத்து எந்த சொசைட்டி டேஷ் சொசைட்டி வாஸ் செட் அப் பை த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இன் 1819. Then dash of Sivaganga fought bravely against the British. சிவகங்கையை சேர்ந்தவங்க யார்? வேலு நாச்சியார். Servants of Indian Society was started by Servants of Indian Society யார் ஸ்டார்ட் பண்ணாங்க? கோபாலகிருஷ்ண கோகலே. அடுத்து கிரேட்டஸ்ட் சோஷியல் ரிஃபார்மர் ஆஃப் தமிழ்நாடு யார்? அவர் பெரியார் EVR. அடுத்து கந்தகுரி வீரேசலிங்கம் பப்ளிஷ்ட் ஜேர்னல் கால்ட் விவேகவர்த்தினி. தியோசபிக்கல் சொசைட்டி யார்? அன்னி பீசன்ட். சாரதா சதான் பண்டித ராமாபாய். வூட்ஸ் டிஸ்பேட்ச் இந்த இயர் 1854. நிக்கோலோ கான்டி இட்டாலியன் டிராவலர். அவர் டவுரின்றது ஒரு சோஷியல் ஈவில். அடுத்து விமென் வேர் ஹானர்ட் இன் ரிக் வேதிக் பீரியட். ஆமாம், ட்ரூ. தேவதாசி சிஸ்டம் வந்து ஒரு சோஷியல் ஈவிலா? ட்ரூ. ராஜாராம் மோகன் ராய் வாஸ் த பயனியர் ஆஃப் இந்தியன் சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்டில் அவர் தான் பயனியர், முன்னோடியா? ட்ரூ. Reservation of 23% to women envisaged an improvement in the socio-political status of women. No, 33%, so false. The age of marriage was raised for boys and girls by the Sharda Act of 1930. ஆமாம், 1930ல அந்த ஆக்ட் மூலியமாக அதை பாருங்கள். It was later amended to 18 for girls and 21 for boys according to Hindu Marriage Act 1955. So இது வந்து true. ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் பேர். விமென்ஸ் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் DK காவ். இதுதான் கரெக்டு. ஆட் ஒன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சோஷியல் ஈவிலாக இருந்தது. ஸோ விடோ ரீமேரேஜ் தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு பேகம் அஸ்ரத் மஹால் இவங்க வந்து இதுவும் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அடுத்து இவங்க வந்து தமிழ்நாடை சேர்ந்த வேலு நாச்சியார் அவங்க வந்து பிரிட்டிஷ் எதிராக வந்து ஃபாட் பிரேவ்லி. ட்ரூ. ஸோ 1 and 2 கரெக்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் வந்து ரிமெம்பர்ட் பை ஆல் இண்டியன்ஸ். ஆமாம், அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்டிஸ் ஆஃப் சதியை வந்து இந்தியன் சொசைட்டிலேருந்து நீக்கினார். ஸோ ரீசன் assertion correct, reason is the correct explanation. Reason explains A. இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ 1 மார்க் ஓவர். 1 மார்க் நீங்கள் எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட்டு 1 or 2 sentences and detail நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.